மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தொடர்ந்து தேர்தல் சம்பந்தமாக பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நேற்று பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தோம்னா ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஆக்சுவலி உண்மை நிலவரம் அதை பற்றி பேசலாம். மற்றும் இபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையனை பற்றி பேசினது, இஸ்ரேல் லெபனான் வார் அதை பற்றிலாம் இன்றைக்கி சார்கிட்ட கேட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மெயினாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். பல விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு மசோதா வாக்கெடுப்பில் தோல்வி அடைஞ்சிருக்கு. இடஒதுக்கீடு மற்றும் டீலிமிட்டேஷன் சம்மந்தமான மசோதா. அதை இங்கே தமிழ்நாட்டில் திமுக கிடைச்ச வெற்றி, டெல்லி தோத்துடுச்சு அப்படின்ட்டு திமுக தரப்பில் அதை வெடிச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் நேரம் இவர்கள் இந்த 5 ஆண்டு காலமாகவே இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை, மற்றவர்களை அந்த ஆன்டி மோடி வேவை தக்க வைக்கணுன்ட்டு இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பிஜேபிக்கு எதிர்ப்பு மனநிலைன்ற மாதிரி தான் கொண்டு போகிறது. இதில் காங்கிரஸில் நீங்கள் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு மைண்ட் செட் தான். நேரடியாக எந்த இல்லை, எனக்கு என்னென்னு குழப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு எஸ்ஐஆர்லாம் பார்த்தோம்ல, அது ஒரு தேர்தல் ஆணைய நடவடிக்கை. அதுக்கே ராகுல் காந்தினா என்ன மாதிரி பேசியிருந்தாங்க. அப்போ இவங்க எல்லோருக்குமே தேசம், நாடு, இந்த விஷயம்லாம் கிடையாது. எனக்கு என்னென்னு பேசுறது, ஒரு பொய்யை கிளப்பி விட்டு பெருசாக பார்க்கறது. எஸ்ஏஆரில் அப்படி தான் பண்ண பார்த்தாங்க. அது பெருசாக எடுபடலைன்னொன்னே, எடுபடுறது மட்டும் இல்லை, பீகாரில் செம்ம அடி வாங்குச்சு காங்கிரஸ். அதே மாதிரி இந்த தாக்குதல், பகல்மா தாக்குதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். ஆமாம். அதே இதில் முன்ன தேசிய கட்சியாக தேசிய லெவலில் இருந்த காங்கிரஸ் மாநில லெவலில் அங்கங்கே போனால், இப்போ இன்றைக்கி என்ன பேசியிருக்காருன்னா, ராகுல் காந்தி இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழை நான் உணர்றேன். எப்போ உணர்றாருன்னா, இராணுவத்தை வச்சு தமிழை ஒழிக்க பார்த்தாங்களாம். இந்த தமிழ் ஆடு மாடா இராணுவத்தை வச்சு சுட்டு ஒழிக்க பார்க்குறதுக்கு, தமிழுக்கு எதிராக தமிழை காக்க தமிழை ஒழிக்கிறார்கள் அப்படின்னு போராட்டம் எப்போ நடந்துச்சு? 60களில் நடந்தது பெரிய போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம். அது இந்த பராசக்தி படம் காமிச்சாங்க. யாருக்கு எதிராக நடந்தது? யார் அப்பொழுது அழிக்க பார்த்தது? காங்கிரஸ் தான். எந்த காங்கிரஸ்? ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ். அவங்க தாத்தா காலத்து காங்கிரஸ், அவங்க சித்தப்பா காலத்து, அவங்க பாட்டி காலத்து காங்கிரஸ். அப்புறம் இங்கே என்ன புதுசாக உருட்டுறீங்க? தமிழை ஆர்எஸ்எஸ் பாஜக அழிக்க பார்த்தது, நான் தமிழனாக உணர்கிறேன், இப்பொழுது அழிக்க பார்க்கிறார்கள். அப்போ இராணுவத்தை வச்சு அழிச்சாங்க, பள்ளி பார்த்தாங்க. இப்போ என்ன உருட்டுறீங்க? யார் உங்களுக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறது? இது என்ன பேசுகிறீங்க? ஏதாவது அர்த்தம் இருக்கா? புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்து இந்தியை கட்டாயமாக திணிச்சது காங்கிரஸ். 1965 லால் பகதூர் சாஸ்திரி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றார். இதற்கு எதிராக போராட்டம் நடக்குது. 1937 இந்திய போராட்டம் நடக்குது. இந்தி தான் மாநிலங்களுடைய அலுவல் மொழியாக இருக்கும்னு ஒரு பிரச்சனை நேரு கொண்டு வராரு. அப்பவும் பெரிய போராட்டங்கள் தென்னிந்தியாவிலலாம் நடக்குது. ஆங்கிலம், இது இந்தி அந்த ஒரு மொழி தான் வர வரைக்கும் ஆங்கிலமே அலுவல் மொழியாக நீடிக்கும்ன்ற அளவுக்கு இருமொழி கொள்கைலாம் கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு கல்வியில் இந்தியை கட்டாயமாக இந்தியை கற்றே தீர வேண்டுன்ற மாதிரி புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரும்போது இவங்க பெரிய போராட்டம் நடத்தினாங்க. ஏன்னா இந்தி கட்டாயம், 3வது லாங்குவேஜ் இந்தி, அதை கற்றுக்கணுன்னு வந்தப்போ பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இதையெல்லாம் யார் கொண்டு வந்து திணிச்சது? தமிழ் மொழிக்கு எதிராக தமிழ் அன்னையை கொல்ல பார்க்கிறார், அதை பண்ணால் உருட்டினீங்களே, அப்போ யார் பண்ணது? காங்கிரஸ். யாரை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணீங்க? உங்கள் ஆட்சியை கலைச்சது யார்? எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சது யார்? காங்கிரஸ். காங்கிரஸ் 3 தடவை. தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க பெரும்பாலான மாநிலம், கிட்டத்தட்ட 50-60 மாநிலங்களை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களை ஆட்சியை கலைச்சி அராஜகம் பண்ணது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் இந்திய அதுலேருந்து வந்த கடைசி தலைவர் முடிவுரை எழுதின்னு இருக்கார். இந்த தலைவர் சொல்கிறாரு தமிழை ஒழிக்க பார்த்துதான். சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். பிரதமர், உள்துறை அமைச்சர், இல்லை நம்ம ஆளுநர் ரவி இருந்தார், தமிழின் பெருமையை எத்தனை இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம். வெளிநாடுகளில் போய் கூட பிரதமர் தமிழுடைய தொன்மையும் பெருமையும் பற்றி பேசியிருக்காரு. அப்படி வெளிநாட்டில் போய் பேசிட்டு இங்கே ஓட்டு வாங்கணும்னு அவசியம் அவருக்கு இல்லையே. திருக்குறளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து பெரிய அளவில் நிதி ஒதுக்கி அந்த வேலையும் செய்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு தமிழினுடைய தொன்மையை, அதோடைய இதை அவங்க ஏற்றுக்கொண்டு அதை சுவீகரித்து அவ்வளோ அளவுக்கு இது பண்ணுறாங்க.
இவங்க நடுவில் ஒன்று உருட்டினாங்க. வாசகர்களுக்கு தெரியட்டுன்றதுனால கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி யோக்கியர்கள் மாதிரி வந்து பேசுகிறாங்களே அதுக்கு சொல்கிறேன். நடுவில் உருட்டினாங்க. சமஸ்கிருதத்திற்கு பாஜக அதிகம் ஒதுக்குகிறது, தமிழுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. ஒரு இது இருக்கு வச்சுக்கிங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ், ஒரு நிறுவனம், ஸ்டார்ட் அப் நிறுவனம் வச்சுக்கிங்க. நீங்கள் ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் வச்சுருக்கீங்க. இன்னொரு மாநிலத்தில் 10 ஸ்டார்ட் அப் நிறுவனம் வச்சுருக்காங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 50% கடன், 5 கோடி ரூபா கடன் அப்படின்னு மத்திய அரசு கொடுக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு 5 கோடி கடன் கிடைச்சிச்சு, லோன் கிடைச்சிச்சு. பக்கத்து மாநிலத்தில் 5 வச்சுருக்காங்க, 25 கோடி கடன். இவர்கள் எப்படி எடுத்து உருட்டுறாங்கன்னா, இங்கே பாருங்க பாஜகவுடைய இது இங்கே கம்மியாக தராங்க. அந்த மாநிலத்துக்கு 25 கோடி ஸ்டார்ட் அப் நிறுவனம் கொடுக்குறாங்க, இங்கே பாருங்கள் 5 கோடி மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்படி உருட்டுனாங்களா? இது உருட்டுனது யாருன்னா காங்கிரஸும் சேர்ந்து. இங்கே இருக்கிற தலைவர்கள், காங்கிரஸில் இருக்கிற தலைவராக இப்போ தலைவராக இருக்கார், அவருக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்மந்தம்? ஏதோ உருட்டுறது. அப்போ அது உள்ளே போய் பார்த்தா, ஏப்பா அந்த காலத்துக்கு நீங்களும் அப்படி தானேப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. எதுக்கு உருட்டுனாங்க தெரியுமா? தமிழை வாழ வைக்கவில்லை, தமிழை வீழ்த்துகிறார்கள், சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்குகிறார்கள். பாருங்கள் பாருங்கள், ஐயோகோ என்ன அது பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்? பாஜக வந்து சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ செத்துப்போன மொழி, அது செத்துப்போன மொழின்னு வேறு சொல்லிக்கிறது, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நிதி பாருங்க, அங்கே 600 கோடி, இங்கே பாருங்க பாரபட்சம் காட்டுறாங்க 52 கோடி. எவ்வளோ பெரிய பாரபட்சம். அப்புறம் அது சம்மந்தமாக எடுத்து பார்த்தா இதே ரேஷியோவில் காங்கிரஸும் பண்ணியிருக்கு. இப்போ 5க்கு 1ன்னு சொன்னல, அதே 5க்கு 1 ரேஷியோ காங்கிரஸும் பண்ணியிருக்கு. சரியா? இப்போ என்ன சொல்கிறீங்க? காங்கிரஸ் அப்படி பண்ண காலத்துலலாம் 99லேருந்து 2014 வரைக்கும் நீங்கள் மத்திய அரசில் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. அன்றைக்கி ஐயகோ தமிழனை கொல்ல பார்க்கிறார்களே, சமஸ்கிருதத்தை வளர்க்கிறார்களே, தமிழுக்கு என்ன செய்தீர்கள் அப்படிலாம் யாரும் கேட்கல. எங்கெங்கே என்னென்ன பண்ணிக்கலாம், எப்படி தேர்த்திக்கலாம். காங்கிரஸ் ஆண்ட இவர்கள் 15 ஆண்டுகள் இருந்த காங்கிரஸ், 5 ஆண்டு இருந்த பாஜகவில் எத்தனை பெரிய அளவில் இங்கே சேலம் ஸ்டீலு, அந்த இது, இந்த மாதிரி எத்தனை பெரிய இது தமிழ்நாட்டுக்கு போராடி கொண்டு வந்தீங்க. ஏதாவது சொல்ல முடியுமா? ரைட்டு, சமஸ்கிருதத்துக்கு வரேன். அப்போது இவங்க பீரியட்லேயும் சமஸ்கிருதத்துக்கு நிதி இஷ்டத்துக்கு ஒதுக்கிட்டாங்க. 600 கோடி, இங்கே 50 கோடி தமிழுக்கு. சரி, ஏன்பா சமஸ்கிருதத்துக்கு ஒன்றுமே இல்லை, சமஸ்கிருதத்துக்கு 600 கோடி ஒதுக்குறாங்களே, தமிழை இவங்களை போற்றி சொல்கிறாங்களே, ஏன் அதுக்கு 50 கோடி அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா, இந்தியாவிலும் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளிலும் பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துக்கு 20 இருக்குது. இந்தியாவிலே 16 இருக்குது, அதிகமாக இருக்குது. தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒன்றே ஒன்று, கண்ணுன்னு தஞ்சாவூரில் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கல்விக்கு ஒதுக்குறாங்க நிதி, இந்த இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு மொழிக்கான இதுக்காக ஒதுக்குறாங்க. அப்போ நீ ஒன்றே ஒன்று கண்ணு வச்சா உனக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? அவங்க 600 கோடினா உனக்கு 600 கோடி கொடுப்பாங்களா? 16 பல்கலைக்கழகங்களுக்கு அதே ரேஷியோவில் கொடுக்குறாங்க. நீ ஒன்றே ஒன்று வச்சுன்னுக்கிற. அந்த ஒன்றே ஒன்று யார் கொண்டு வந்தா சொல்லுங்கள்? ஜெயலலிதா, எம்ஜிஆர். 1980களில் எம்ஜிஆர். அப்போது நீங்கள் தமிழ் ஐயோயோ தமிழ், ஐயோயோ தமிழ்ன்ற ஏதாவது பண்ணீங்களா தமிழுக்கு? ரெண்டாவது, இப்போ இருக்கிற அந்த ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தில் நல்லா செழுமையாக வச்சுருந்தோமா நாவா? ஆமாம். பல்கலைக்கழக இருக்கைகள், அந்த இருக்கைகள்னால் பெஞ்சு இல்லை, அந்த இது சொல்லுவாங்க, இருக்கைன்னா அது ஆய்வுகள், ஆய்வுக்கட்டுரைகள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் கிடையாது. அங்கே பிஹெச்டி இல்லை தமிழ் ஆராய்ச்சி இது இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் ஏதாவது பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி, ஊழியர்களுக்காக நல்ல சம்பளம், அந்த பல்கலைக்கழகம் செழிப்பாக இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கா? அது எம்ஜிஆர் பண்ணார், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஜெயலலிதா பீரியடில் இருந்தது. இப்போ பார்த்தா அப்படி நோயோடு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன தமிழை வாழ வைக்கிறீங்க? இந்த பொய் பித்தலாட்டம் தெரியுதா?
இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்லுவார், தமிழை நான் உணர்றேன்னு சொல்லுவாரா? சமஸ்கிருதத்துக்கு நாங்கள் ஒதுக்கலைன்னு சொல்லுவாரா ராகுல் காந்தி? இந்தியை யார் திணிச்சது? காங்கிரஸ். அதுக்கப்புறம் வந்த கல்வி கொள்கையில் ராஜீவ் காந்தி வரைக்குமே இந்தி திணிப்பு தான் இருந்தது. அன்னைக்கு ஏற்றுக்கல. ஆனால் அதற்கு பிறகு இவர்கள் ஆட்சியில் 3வது மொழி புதிய கல்விக் கொள்கையில் ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கணும் தானே இருக்குது. இப்போ எங்கே திணிப்பு இருக்குது? ஆனால் இவர்கள் என்ன உருட்டுறாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்க. ஜனங்க நம்ப தயாராக இல்லை. இந்த மாதிரி பல இது நான் சொல்லிட்டேன். நீட்டு அன்னைக்கு கூட நான் கேட்டேன், நீட்டு துரோகத்தனம் செய்தது மத்திய அரசு. நீட்டு யார் கொண்டு வந்தா? காங்கிரஸ் தான். நீட்டுக்காக ஆதரவாக யார் வாதாடினா? காங்கிரஸ் தான். ப. சிதம்பரம் அவர்களே மனைவி. நீங்கள் நீட் எதிர்க்கிறது யார்? அதே காங்கிரஸ். காங்கிரஸும் திமுக. காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் நீட்டு வேணுமா வேணாமான்றதில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸோட நிலைப்பாடு என்னன்னா, மாநில அரசு என்ன சொல்லுதோ அதுபடி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் காங்கிரஸோட நிலைப்பாடு. கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாடு நீட் எதிர்ப்பு. இது எப்படி இவங்க சுருங்கி போனாங்க மாநிலத்துக்கு மாநிலம்? காவிரி பிரச்சனையில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? கர்நாடகா காங்கிரஸ் கொடுக்கக்கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸ் வேணும். முல்லை பெரியாரில் அதே தான். தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சி கொடுக்கணும். கேரளா மார்க்சிஸ்ட் கட்சி கொடுக்கக்கூடாது. தெரியுதா? இவங்க பிராந்திய கட்சிகளாக மாறி போயிட்டாங்கன்னு. அப்போ தேசிய லெவலில் ஒருத்தன் யோசிக்கிறான், ஒரு கட்சி யோசிக்குதுன்னா இவர்களும் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு துணை சேரணும்ல. டீலிமிட்டேஷன் இப்படிலாம் சொல்லிட்டு வந்தால் தான் புரியும். அதுக்கு முன்னாடி நீட்டை லைட்டாக முடிச்சுக்கிறேன். நேற்று கூட பேசியிருந்தேன். நீட்டு காங்கிரஸ் கொண்டு வருது. அதுக்கு பிறகு அந்த நுழைவுத் தேர்வுன்றது ஒரு கான்செப்டாக கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது விலக்கு கேட்குறாங்க. ஜெயலலிதா பீரியட்லலாம் எங்களுக்கு விலக்கு வேணும். சரி, இன்னும் 2-3 வருஷம் விலக்கு கொடுக்குறாங்க. ப்ரிப்பேர் ஆகிக்கிறோன்ட்டு. அதில் இவங்க எதுவுமே பண்ணலை. அது அப்படியே போகுது. ஜெயலலிதா மறைந்த பிறகு இதற்கு மேலே விலக்கு கிடையாதுன்றாங்க. ஏன்னா எல்லா மாநிலத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ண முடியாதுங்கன்னு எல்லா மாநிலம் சட்டம் அதுதான் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் டிஎம்கே ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? அதான் என்னுடைய கேள்வி. ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். வேறு எதாவது பண்ணியிருப்பீங்களா? சொல்லியிருப்போம் நீட்டை வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்ட்டு. வேற என்ன? அமல்படுத்தி தான். நீங்கள் தான் அரசு அமல்படுத்துகிற இடத்துல தானே இருந்திருப்பீங்க. ஆமாம், படித்து தான் ஆகணும். சரி, இதை மீறி அவர் உச்சநீதிமன்றம் போனார் எடப்பாடி. அதுக்கு என்னென்ன பேச்சு பேசுனீங்க? உச்சநீதிமன்றத்தில் போய் ஜெயிச்சிருவீங்களா? இப்போ 5 வருஷம் இருந்தீங்களா, போய் ஜெயிச்சிருக்க வேண்டியதானே? அப்போ உச்சநீதிமன்றத்தில் இது ஜெயிக்காதுன்னு தெரியும். எல்லா மாநிலங்களுக்கும் நீட்னா உனக்கு மட்டும் நான் தனியாக ஸ்பெஷலான்னு தான் கேட்பாங்க. கரெக்டா? ஆமாம். சரி, உங்கள் ஆட்சியில் நீட்டு வந்திருந்தா இதே மாதிரி மத்திய அரசு போர் கருப்பு கொடி அச்சா ஏப்பா படிங்கப்பா ஏப்பா நம்மளது 2 சென்டர் போட்டுரு, நீட் சென்டர் பயிற்சி மையம் கவர்மெண்ட் சார்பாக சார் கொன்றுவேன். கவர்மெண்ட் சார்பாக தொடங்கியா நம்ம இதில் அப்படின்னு. சார் கவர்மெண்ட் சார்பாக இலவசமாக ஏதாவது வேலையை பாரு. அப்போது நீட்டு உள்ளே வந்துடுச்சு. 7.5% கொடுத்துருப்பீங்களா? இல்லை அப்படி தோணியாவது இருக்குமா உங்களுக்கு? சரி, அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பேசுவீங்க? நீட்டினால் பாதிக்கப்படும் தமிழக மக்கள், அந்த குழந்தைகள் அவர்களுடைய நலன் காக்க நாங்கள் திராவிட மாடல் அரசு அவர்களோட துணை நிற்போம் என்று 7.5% இவங்க கொடுத்தாங்களே, ஏதாவது பெருமை பீத்தினுங்கிறாங்களா? நீங்கள் அதுலேயும் என்ன சொன்னீங்க? என்ன 7.5 கூட்டுற 10 சரி, 5 வருஷம் இருந்தீங்களா, கொடுத்தீங்களா? இதை விட பெரும் போய் என்னது? நீட்டு நாங்கள் வந்தால் முதல் கையில் நீக்குவோம். உங்களுக்கு தெரியும், கூட இருக்கிற அதிகாரிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? பொய் தானே. அது மாதிரி பல பொய்கள் தான் இந்த டீலிமிட்டேஷன் உட்பட. டீலிமிட்டேஷனு 2001 யார் அடுத்த 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சது? வாஜ்பாய் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டில் இருந்தது யார்? அந்த கமிட்டியில் இருந்தது யார்? பொன்முடி. சரி, 26 வருது. ஒவ்வொரு 50 வருஷம் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ 25 லட்சம் 30 லட்சம் நிற்கும் போது இன்னொரு 25 வருஷமாக எப்படி முடியும்? 50 பார்லிமெண்ட்டை கட்டி முடிச்சிட்டாங்க. 850 இருக்கைகள் இருக்குது, ப்ளஸ் யூனியன் பிரதேசங்கள் எல்லாம். அப்போது தொகுதி எண்ணிக்கை கூட்டணுன்றாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சிங்க. நான் இன்றைக்கி பேசலைங்க, நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஊடகத்துலேயும் நான் டீலிமிட்டேஷனில் என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க இவங்கன்னு நான் பேசினேன். அப்படி குறையாது, இப்படி தான் போகும் அப்படின்னு. அப்போ தொகுதி வரியாரை அடிப்படையில் குறையும் அப்படின்னு
இவங்க சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது கரெக்டான வாதம் இல்லைன்ட்டாங்க. இல்லைங்க, தொகுதி வரையறையில் கிடையாது, 50% கிராஜுவலாக ஏற்றுறோம். ஆனால் 50%ன்றது கான்ஸ்டியூஷனில் இல்லையா சார்? கான்ஸ்டியூஷன்னா ஆர்டிகல் 81, 82 படி அதுதான் சென்சஸ் வைஸ் அதுதான் அமெண்ட்மெண்ட்டு 131 அதுக்கு தான் கொண்டு வர்றது. கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத சில மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. நேற்று கூட டீலிமிட்டேஷன் பில் இல்லைன்னா விமன் ரிசர்வேஷன் பாஸ் ஆகிருக்கும் தானே? ஆயிருக்காது. இவங்க சொல்கிறது இப்போவே இது பண்ணு, இப்போ இருக்கிறதுலே பண்ணு அப்படின்னு. ஏன்னா 2023 பாஸ் ஆகிடுச்சு. அதை வந்து 2023 சட்டம் கொண்டு வரலான்னு ஒத்துக்கிட்டாங்க. அது என்ன சொல்லுவாங்க, ஆரம்ப நிலையில் வரைவு இது மசோதான்னுவாங்களா, அந்த மாதிரி ஒத்துக்கிறது. வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்க, 3 இது சொன்னாங்க. என்னென்னா, ஒன்று வந்து தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு. தொகுதி மறுசீரமைப்பு முடிஞ்ச உடனே 850 முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அதன் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் வந்துடும். அதன் அடிப்படையில் 33% இடஒதுக்கீடு. என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? இவங்க இப்போவே கேட்குறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போவே ஒதுக்கீடு பண்ணு, இந்த இதில் ஒதுக்கீடு பண்ணு 543. அப்போ 850 என்ன பண்ணு, அப்போ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்களா? அது அப்படியே கண்டினியூ ஆக தானே சார் போகுது. இப்போ ஒதுக்குனாலுமே ஒரு ஒரு தொகுதிக்கு இல்லை ஒரு ஏரியாவுக்கு ஒரு 850 பார்சல் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், பிரித்து கொடுக்கணுன்னு வருது. அதில் பெண்களுக்கு ஒரு 33% பிரித்து கொடுக்கணுன்னு. இப்போ 543 தான் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்துடும், 850 வந்தாலும் மொத்தமாக பிரித்து கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் வராது, அப்படி பிரித்து கொடுத்துடலாங்க. இல்லை இப்போ கொடு அப்படின்னா 2 வேலை, இப்போ ஒரு தடவை அப்போ ஒரு தடவை, 2 வேலை தானே. ஆமாம். இன்னொன்று, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா பிறகு பெண்கள் எவ்வளோ இருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ இருக்காங்க, என்ன இது எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு 33% கொடுக்க முடியும். அதை ஒரு சட்டமாகவே ஆக்கிடுறாங்க. ஆக்கின பிறகு கொடுத்து தான் ஆகணும். அதை ஆக்க விடாமல் தடுத்து இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? இடஒதுக்கீடு நிறைவேற்றக்கூடாதுன்றதானே. நீங்கள் இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா 96லேருந்தே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இடஒதுக்கீடு தட்டி விட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போ இது டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து அவங்க டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் பண்ணலான்றது சட்டமாக ஆக்கிடுவாங்க. அதுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா சட்டம் ஆகிட்டு. ஆமாம். அப்போ அவங்க வந்து அதில் பின்வாங்கலை, பண்ணுறோம் வந்தவொடனே மொத்தமாக பண்ணிடலாம் பண்ணுறாங்க, வேலை முடியும்னு. ஆனால் இவர்கள் என் நோக்கம் என்ன, அது நிறைவேறவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போவே கொடு, இதில் கொடு, இல்லாட்டி போ, சட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டேன் தோக்கடிச்சிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக சார்பில் நோட்டீஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் அது வந்து ஏற்கனவே வைக்கிற கோரிக்கை ஒரு நோட்டீஸாக கொடுக்குறாராம். புரியுதா? ஊடகத்தில் நீ தோக்கடிச்சதா, அதாங்க சொல்கிறேன், இது தோக்கடிச்சது அதை வச்சு தானே. ஏப்பா எப்படிப்பா 543 இதெல்லாம் முடிஞ்ச உடனே டீலிமிட்டேஷனை நம்ம சென்சஸ்லாம் முடிஞ்சோடனே மொத்தமாக வச்சு பிரிச்சிடலாம்பா, அதை இப்போவே சட்டமாக ஆக்கிடலாம். அப்போ பிரித்து தான் ஆகணும். அப்போ வந்தால் பிறகு இப்போ சட்டம் இருக்கிறதுனால அது பிரித்து தான் ஆகணும். அது பிஜேபியை லாக் பண்ணும். ஒருவேளை பிஜேபி தள்ளி போகலான்னு நினச்சா கூட லாக் பண்ணுற மேட்ரு அது. ஏன்னா அது மசோதாவை நிறைவேறிடுது, அமெண்ட்மெண்ட் ஆகிடுது. ஆனால் அதெல்லாம் முடியாது, இப்போவே கொடு, இதை மட்டும் தனியாக கொடு அப்படின்னா நீங்கள் அப்போ நிறைவேறத்துக்கு உழைக்கிறீங்களா, நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு உழைக்கிறீங்களான்றதான் மேட்ரு. இப்போ அதை இப்படி கொடுன்றாங்கல்ல, இப்போ பேர் கட்டு போச்சுல்ல, உடனே ரொம்ப நல்லவங்களாம் 541 இருக்கிறதுக்கு. இவர் யார், அந்த வில்சன். மசோதாவின் பெயர் என்ன, 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா, அதான் நான் சொன்னது. ஆமாம். அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் மசோதா 2026. 3வது யூனியன் பிரதேச சட்டங்கள் மசோதா, அதுவும் டீலிமிட்டேஷன் சம்பந்தம் 55 தொகுதிக்கான. இதோடைய முதன்மை நோக்கம் நாடாளுமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அதில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதாகும். இதில் முக்கியமான அம்சங்கள் என்ன, மக்களவை இடங்கள் அதிகரிப்பு. மக்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 543லிருந்து 850 உயர்த்த முன்மொழியப்பட்டது. மாநிலங்களுக்கு 815, யூனியன் பிரதேசங்கள் 35, மொத்தம் 850. 71ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முடக்கப்பட்டிருந்த தொகுதி எண்ணிக்கையை மாற்றி புதிய கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகளை மறுவரை செய்ய வழிவகை செய்கிறது. பழையது தொகுதி மறுசீரமைப்பு முடிந்தவுடன் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. இது வந்து தமிழ்நாடு நிலவரம். இந்த மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டில் மக்களவை 39லிருந்து 59 உயர வாய்ப்பு இருக்குது. மத்திய அரசு தெரிவித்து 20%, 50%. ஆனால் சென்சஸ் படி போனால் அந்த 44
46 கூட வராது. 44 கூட வராது. அதே சமயம் அந்த 7.1% குறைஞ்சிரும்ல. குறைஞ்சிரும். ரேஷியோ குறைஞ்சிரும். அங்கே ஏறிடும். அதை பிடிச்சிக்கிட்டு தான் அதை பிடிச்சி தான் இவங்க இது பண்ணுறாங்க. அப்போ நேற்று அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் கேரண்டிங்க அப்படின்றாரு. நீங்கள் நேற்று விவாதமே என்ன பண்ணியிருக்கணும், ரைட் இந்த மசோதா நிறைவேற்றுறீங்க, இதை சேருங்க, 50% சொல்கிறீங்களா, சேருங்க, நாங்கள் ஆதரவு தரோம், முடிஞ்சிச்சுல வேலை. ஆனால் இவங்க நோக்கம் முடியறது இல்லை, கண்டினியூ ஆக்கணும், இதை வச்சு அரசியல் பண்ணணும். இதான் இது வந்து மசோதாக்கு ஆதரவாக 298 எதிராக 298 வாங்கியிருக்காங்க பாருங்கள். மெஜாரிட்டி இவங்களுக்கு அவ்வளோ கிடையவே கிடையாது. இதில் 3ல் 2 பங்கு வேணுன்றதுனால 352 வாக்கு தேவை, கிடைக்கல. இதை தொடர்ந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு யூனியன் பிரதேச அந்த சட்டங்களை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் வைப்பாங்க, சரியாக வைப்பாங்க. இதில் வந்து தென்னிந்தியாங்களுடைய பிரதிநிதித்துவ குறையும், அது வழக்கம் போல் இந்த கூட்டாட்சி தத்துவம் அதுன்னு. இப்போ இந்த மசோதாவில் என்ன தான் இருக்குது, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்படும் என்று மசோதாவில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் குறிப்பிட்டிருக்கீங்கன்னு எல்லா பத்திரிகையிலும் எழுதுகிறாங்க. பண்ணி காலையில் என்கிட்ட ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுறாரு. அமித்ஷா சொல்கிறாருன்னா இங்கே ஏன் குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க அப்படி குறிப்பிடலைங்க மசோதாலன்னா, குறிப்பிட்டிருக்கீங்க, அப்படி தான் கொண்டு வர போகிறாங்க. அதான் புதிய நவீன லேட்டஸ்ட்டு இது சென்சஸ் பிரகாரம் பண்ணணும் அப்படின்றது தான் மசோதாவில் இருக்கிறது. ஏன்னா 2026 சொன்னது. ஆனால் அது பிரச்சனை பெருசாகுதுனால அதுக்குள்ளே ஒரு தீர்வை மத்திய அரசு கொண்டு வருது. அப்படி இல்லைங்க, அப்படி வேணாம், விட்டுருங்க, 50% கிராஜுவலாக ஏற்றிடுறாங்க, ஏன்னா 850 வந்தே ஆகணும், அதனால் இடைநிலை ஏற்பாடை பண்ணிவிடுவோம், வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல முயற்சி. நாளைக்கு மறுபடியும் மக்கள் தொகை எண்ணிக்கை கூடுது, அப்போ 50%ன்றது உள்ளுக்குள்ளேயே மறுசீரமைப்பு பண்ணி ஆகணும். ஏன்னா மக்கள் தொகை கூட நீங்கள் பண்ணி தான் ஆகணும், அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்த மசோதாவின் மிக முக்கியமான மற்றும் சர்ச்சைக்குரிய அம்சம் என்னவென்றால், அடுத்ததாக எடுக்கப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே தொகுதி மறுவரை செய்யப்படும் என்று கூறியிருந்தது. இதை தான் இவங்க சர்ச்சையாக்குறாங்க. இது குறித்த கூடுதல் விளக்கங்கள்னா, புதிய கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு புதிய கணக்கெடுப்பு ஆண்டு 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு என்பது இப்போது பழைய தரவாக கருதப்படுகிறது. எனவே 2026 அல்லது அதற்கு பிறகு முறையாக நடத்தப்பட உள்ள புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முடிவுகள் வெளியான பிறகு தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும் என மசோதா குறிப்பிட்டிருந்தது. இதில் வந்து 2021 எடுக்கலை அப்படின்றது, அடுத்த கணக்கெடுப்பு 26 தான் அப்படின்றது தான் அதோடைய உள்ள அர்த்தம். ஒருவேளை 2014 அதற்கு பிந்தைய மக்கள் அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் மக்கள் தொகையை குறைந்துள்ள தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் நாடாளுமன்ற இடங்கள் குறையும் என்பது வட மாநிலங்களும் ஒப்பிடும்போது பெரிய அளவில் அதிகரிக்காது என்பதும் இதில் எல்லாம் புரிஞ்சுக்கிறது, இது பண்ணுறது. அப்போது இந்த இது வேணான்னு இவங்க சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்களே 50% கிராஜுவலாக ஏற்றுறப்பான்னு, அதை மசோதாக்குள்ளே கொண்டு வா, திருத்தம் கொண்டு வரல. இப்போ மத்திய அரசு பின்வாங்கியிருக்குல்ல, அப்போ அதை சொல்லும், கொடுத்து போட்டு கொண்டு வருவாங்க. அப்போ யார் சாயம் வெளுக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெற்றி இன்றைக்கி தமிழ்நாடை திமுகவை, தமிழ்நாட்டை கூட இல்லை திமுகவை உலகமே உற்று நோக்குகிறது, இந்தியாவே உற்று நோக்கு. அது நேற்றே எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே சார், 50% ஆட் பண்ணி நேற்றே எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே. ஏங்க எப்போவுமே மசோதா வருங்க, நீங்கள் அதில் திருத்தம் தானே, அதில் நீங்கள் விவாதம் நடத்தி கூடுதலாக சேர்க்குறது அதெல்லாம் பண்ணணும். அது எதுவுமே பண்ணவே விடலையே, மசோதாவே தோக்கடிக்கிறாங்க, அதான் பிரச்சனை. 2029 எலெக்ஷனுக்குள்ள நடத்துகிறோமா தெரியல, என்னன்னு எப்படி போவோம் என்ன ஆகும். சரி சார், இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ லோக்சபாவில் சீட் அதிகரிக்கிறாங்க, பிரிக்கிறாங்க 50%, இதெல்லாம் ஓகே. ராஜ்யசபா இருக்குல்ல, ராஜ்யசபாவில் ஏன் செனட் அந்த ஃபார்மேட் அப்படியே கொண்டு வரக்கூடாது? செனட்டில் வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து 50 ஸ்டேட் இருக்குன்னா ஸ்டேட்டுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் 2 பேர் தான், அது வந்து பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி. அதே ஃபார்மேட்டை ஏன் இங்கே கொண்டு வரக்கூடாது? அப்படியே எடுத்துகிட்டு வரதுக்கு பாசிபிள்னாலாம் கூட அதை அடிப்படையாக வச்சு ராஜ்யசபாவில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். நீங்கள் நேரடியாக ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுவது மாநிலங்களுடையது, இன்னும் கொஞ்சம் விரிவாக கூட பேசலாம் நாளைக்கு. இப்போதைக்கு நான் சொல்கிறது நேரடியாக ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறது, அந்த முறை அங்கே அமலில் இருக்குது. நம்ம பாராளுமன்ற முறைகளில் நம்ம செயல்படுறோம். இதுலேயே பல விவாதங்கள் நடந்தது. ஆமாம் சார். இப்போது இந்த மக்களவை தொகுதி இது ஒரு பிரதிநிதித்துவம்னா ஸ்டேட் லெவலில் ஒரு பிரதிநிதித்துவம் வேணும், அசம்பிளி லெவல்லன்றப்போ ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அந்த அசம்பிளி லெவலில் எவ்வளோ ரெப்ரசன்டேஷன்ற மாதிரி வருது. அதுலேயும் கவுண்ட் டிஃபர் ஆகுதுல்ல, அதுக்காக சொன்னோம். ஆமாம், வேறு என்ன, இப்போ 234 தொகுதி, நமக்கு 34 தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ,
ஒரு எம்பி. 18 18 வேணா 3 டேர்ம் வச்சுக்கோங்க. 6 எம்பி ஒரு தடவை வருவாங்க. 6 3 18, 6 நாங்க 24. எவ்வளோ வருது? 204 வருதா? ஆமாம். 6 6 3 18, 5 45, 54, 39 எம்எல்ஏக்கே வருது. இப்போ 234 வருதா? இது வந்து நம்ம ரெப்ரசன்டேஷனு. இப்போ குஜராத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி 6 8 10 12 இப்படி வருவாங்க. இதோடு சேர்த்து இப்போ இந்த டீலிமிட்டேஷனில் அதே ரெப்ரசன்டேஷனை அப்படியே ஏற்றுற மாதிரி இப்போ தொகுதி மறுசீரமைப்பு உள்ளக்கு நடக்கும். அதுலேயும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இதே மாதிரி தான் உயர்த்துவாங்க. இப்போ 85 பேருனா அவங்க வந்து 425 440 வச்சுருக்காங்க. யார்? நம்மளை அப்படியே டபுளாக வச்சுருக்காங்க உத்தரப்பிரதேசம். அப்போ அவங்க 400ன்னா ஒரு 50% வச்சிங்களேன். அப்போ அவங்க அவ்வளோலாம் உள்ளே ஏற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் வேறு கணக்கு வச்சுருப்பாங்க. ஒரு 10% வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போது 425னா ஒரு 42னா 475 இல்லை 80 இந்த மாதிரி. இப்போ நமக்கு ஒரு எண்ணிக்கை அது சொன்னாங்கல்ல. ஆமாம். அந்த எண்ணிக்கை நமக்கு வரும். அதிலேருந்து அதே ரேஷியோ மற்ற ஸ்டேட்டுகளுக்கும் மாநிலங்களவையும் அதே மாதிரி தான் கொண்டு வருவோம். நான் என்ன சொன்னேன்னா, இப்போ வந்து மாநிலங்களில் பாப்புலேஷன் வைஸ் தானே பெருசு சின்னதுன்னு பிரிக்கிறாங்க. ஸோ வந்து மினிமம் இவ்வளோ ஒரு 5 சீட்டு, மேக்ஸிமம் இவ்வளோ சீட்டு அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே ரொட்டேஷன் விட்டால் என்ன அப்படின்றதுக்காக தான் நான் அது செனேட்டுன்ற கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படிலாம் முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டில் ஒரு எம்பி எவ்வளோ லட்சம் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் யோசிச்சாங்க. இப்போ அதுலேயே பிரச்சனை வருது. அதனால தான் மக்கள் தொகை அடிப்படைன்றது பிரச்சனை. அதனால் இப்போ இருக்கிற செட்டப் என்ன, ஒரு அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஒரு 100 பேருனா அதில் இவங்களுக்கு இவ்வளோ இவங்களுக்கு இவ்வளோ, அந்த 100 இப்போ 150 ஆக்குனா 50% 50 இது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்போ 100 வச்சுருக்கிறதுல ஒரு ஆள் 30 வச்சுருக்காருன்னா இந்த 50ல் அவருக்கு எவ்வளோ வரும்? அந்த கணக்கு 15 45. இன்னொருத்தர் 10 வச்சுருக்காருன்னா 10ல் ஒரு பாகம், அது எவ்வளோ? இது இன்னொருத்தர் 20 வச்சுருக்காருன்னா 20ல் ஒரு பாகம். 100 50 அந்த 50 100 பிரித்து எல்லாருக்கும் கொடுக்குற வேலையை பண்ணுவாங்க. அந்த வேலை தான் 50%ன்றது. இப்போ 39 வச்சுருக்கிற நம்ம 59 போயிடுவோம். 80 வச்சுருக்கிற ஊபி 120 போயிடுவோம். நேற்று அவர் படித்தார்ல. இதெல்லாம் ஏமாற்ற முடியுமா நான் கேட்குறேன். ஓப்பனாக படித்து டிக்ளேர் பண்ணி இதெல்லாம் சொல்கிற ஆளுங்க எதுக்கு ஏன் ஏமாற்ற போகிறாங்க? ஏன் பண்ண போகிறாங்க? இல்லை நாளைக்கு முடியாதுன்னு போகிறாங்களா? முடியாதுன்னா எப்படி அம்பலப்பட்டு போவாங்க? இவர்களுக்கு நோக்கம் என்னென்னா இந்த குறுகிய இந்த மாநில பார்வை. திமுக என்றைக்குமே அந்த வேலை. ஏன்னா திமுக தோன்றுனது எப்படிங்க? ஒரு நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு பேசியிருந்தாங்களா இல்லையா? ஆமாம். திராவிட நாடுன்னு ஒன்று கொண்டு வர முடியுமா? அதுக்கான நம்பினாங்கல்ல எல்லாரும். இவர்கள் சொன்ன அந்த கூத்து 62 வரைக்கும் நம்பியிருந்தாங்கல்ல எல்லாரும். திமுக தொண்டர்கள்லேருந்து எல்லாருமே இந்த நீட்டு மாதிரி திராவிட நாடுன்னு ஒன்று உருவாக்க முடியுமா? நம்ம சிஸ்டத்தில் அது கிடையாது, தெரியும்ல. பிரிஞ்சு போகிற இது கிடையாது. ஆமாம், தனி நாடுன்றது இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் திராவிட நாடு காலிஸ்தான் கொடுத்துட்டாங்களா? கேட்டாங்களா? கொடுத்தாங்களா? நல்லா கொடுத்தாங்க. உண்டா இல்லையா? ஆமாம். அன்னைக்கு இலங்கை பிரச்சனையில் மார்க்சிஸ்டுகள் இதே பார்வையை வச்சாங்க. ஒரு நாட்டுக்குள்ளே வந்து பிரிஞ்சு போகிற அடிமை கிடையாது, உச்சபட்ச அதிகாரம் கேட்குறது தான் இருக்குதுன்னு இலங்கையில் மார்க்சிஸ்டுகள் நிலைப்பாடு அதுதான், இலங்கை தமிழரை பொறுத்த வரைக்கும். அதனால்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவர்களை ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படின்னு தெரியாதுங்க. இந்த மாதிரி மாநில அது குறுகிய சிந்தனை இல்லாத ஒரு தேசிய சிந்தனையோடு தான் மார்க்சிஸ்ட் கட்சியெலாம் அணுகியிருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள் அந்த ஆள் பேசுகிறது, சு வெங்கடேசன். அப்போது ஆக்கப்பூர்வமாக என்ன பேச போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. அதனால் நம்ம வந்து மாநில உரிமைகள் பிரிஞ்சு போகிற உரிமைகள்லாம் தரது கிடையாது. ஆனால் திராவிட நாடுன்னு அண்ணா உருட்டினார், எல்லாம் உருட்டினாங்க. 62 சைனா வார் வந்த உடனே பட்டா யார் பேசுகிறாங்களா இவ்வளோ விடாண்டாங்க. உடனேயே அதான் தெரியும்ல, அதான் ஷோ தாங்க இவங்களுக்கு. அதாவது ஆல் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்றாப்புல, எல்லா டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். அப்போ திமுகவில் இருந்தும் அதில் சேர்ந்துருப்பாங்க. துக்ளக்கு. உங்கள் எல்லோருக்கும் நான் உடனே கலைஞர் மாதிரியே ஒருத்தர் பேசுவார், எங்களுக்கு என்ன தொகுதி என்று சொன்னால். அப்போ திமுக பேச்சாளர் தானே பேசுவான்,
ஆமாம். நாங்கள் எங்களுக்கான இலாகா பற்றி சொன்னால் நாங்கள் அது பற்றி இது பண்ணுவோம் அப்படின்னாரு. யாருக்கும் இலாகா கிடையாதுன்னுவான். இந்த பாணியில் பேசுகிறாங்களா அவர் திடீர்னு ஏங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் அப்படி தான். அப்போ நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்பார் அவர். நான் என்ன சொல்கிறேனோ அப்போ செய்யுங்க. சரி என்னான்னு சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்வாப்புல. இப்படியே போவோம். அந்த மாதிரி இவர்கள் அப்புறம் ஒத்துக்குற மாதிரி இது வரும். அந்த மாதிரி இவர்கள் இந்த பிரச்சனை சீன பிரச்சனை வாரில் அரெஸ்ட்டு அதுன்னு வந்து நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிராக போகிறான்னொன்னே, கொள்கை என்பது தோளில் போட்டு இருக்கிற இடுப்பில் இருக்கிற வேஷ்டி, பதவி என்பது தோளில் இருக்க துண்டு அது என்னமோ உருட்டினாங்க. ஊட்டிட்டு அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு, அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டாச்சு. தூக்கி குப்பையில் போடுவான்ட்டு நாம் வந்து இந்திய ஒருமைப்பாடு நிதி வசூல் பண்ணுறா அப்படின்ட்டு நிதி வசூல் பண்ணி கொடுத்து அப்படி மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? திராவிட நாடு அப்படியே விட்டுட்டாங்களா? அதை மறந்தே போயிட்டாங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வந்துட்டு திராவிட மாடல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு உருட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் அந்த இதெல்லாம் விட்டுருப்பாங்க. பெரியாரையே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் கலைஞர் தூக்கிட்டு வர்றாரு. ஏன்னா பெரியாரை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பெரியார் இவங்களை ஏற்றுக்கல. 67 வரைக்கும் பெரியார் இவங்களை ஏற்றுக்கல. ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சா பிறகு தான் பெரியார் நம்ம வந்து தமிழன் ஆட்சி அமைஞ்சிருக்குது, நான் வந்து இந்த ஒரு இது அமைஞ்சிருக்குது, திராவிட சப்போர்ட் பண்ணுறேன், அதனால் சப்போர்ட் பண்ணுறேன்னு பண்ணார். ஏன்னா அவருக்கும் அங்கே ஓஞ்சி போச்சு காங்கிரஸ், அதனால் ரைட் இங்கே வந்துடலான்னு வந்துட்டார். அவர் மறையிற 73 வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணால் உடனே இவங்க அப்படியே உருகினாங்க. இதை வச்சு இது பண்ணுறதுலாம் பண்ணாங்க. இதுதான் எம்ஜிஆர் டிஃபர் ஆனார் இந்த விஷயங்கள்லாம். அதனால் இவர்கள் கதையே இந்த கதை தாங்க. அதனால் டீலிமிட்டேஷனு அது தோல்வியோ மற்ற விஷயங்களும் கிடையாது. இவங்களை உருட்டுற மாதிரி தேர்தலுக்காக உருட்டுறாங்க. சரி சார், டீலிமிட்டேஷன் பற்றி சூப்பராக சொன்னீங்க. விஜய் அவர்கள் வந்து வீடு வீடாக சென்று பெரம்பூரில் வாக்கு சேகரிச்சிருக்காரு. இறங்கி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் போனார். ஆமாம் போனார். ஏங்க கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க, நீங்கள் போனார் சார். கோலம்லாம் போடுற ஹெல்ப் பண்ணார், அதெல்லாம் பண்ணார். அப்படியா? ஆமாம். கேன்சல்ன்ற மாதிரி நான் பார்த்தேன். அதற்கு பிறகு போனாரா? ஆமாம் போனார். ஓ சரி. அவர் தொகுதி மட்டும் அவர் வீடு வீடாக போவார். அப்போல்லாம் ஜனரேஷ் எல்லாம் வரலையா? வரல சார். இது ஏங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க. அந்த வடிவேல் சொல்லாப்புல என்னங்க ஒன்றுமே எனக்கு புரியலங்கன்னு. இவர் எங்கேயாவது போனால் ஜனம் வந்து நிரம்பிடுது. வீடு வீடாக இவர் தொகுதிக்காக போனார்னா நிரம்ப மாட்டேங்குது. கருத்தெல்லாம் கேட்டார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 190க்கும் மேற்பட்ட அந்த வேட்பாளர்களை அனாதைகளாக விட்டுட்டாங்க. இன்றைக்கி அதுதான் நடக்குது. இவர் ஜெயிக்கணும். ஏங்க ஒரு பிரச்சாரகர் கேட்டிருக்காப்புல, இவர் கூடயே இருக்கிற முக்கியமான ஆள். சரி என்ன கேட்டார்? இருக்காங்கன்னா நான் பேர் சொல்லுவேன். என்ன இந்த மாதிரி அந்த வேட்பாளருக்கு பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றாங்க, நான் போவேன். அவர் ஒரு ப்ராப்ளம். அதெல்லாம் வேணாம், எல்லாம் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, போவாங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க? இவர் சௌர்வாயிட்டார். உற்சாகமாக இவர் சௌர்வாயிட்டுனா எப்படி சொல்கிறீங்க? யாருமே ஜெயிக்க மாட்டாங்க, அது அவருக்கும் தெரியுங்க. ஜானும் ஆதவும் பொய் சொல்லிக்கிறாங்க. தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்க, ஆதவன் ஜெயிப்பாரா? அவரும் ஜெயிக்க மாட்டாருங்க, தலைவர் மட்டும்தான் ஜெயிப்பார். இப்படி இதுதான் அவர்கள் மனநிலை. அவர்கள் வந்துட்டாங்க அந்த மனநிலை. அப்போ ஆட்சியை பிடிக்கிறது, நான் சொன்னேன்ல, ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. அப்போது அவர் பெரம்பூரில் மட்டும் தன்னுடைய அதுவும் சொல்லியிருக்காப்புல, கரெக்டாக அது பொருந்தது பாருங்கள். பெரம்பூரில் மட்டும் தலைவர் ஜெயிக்கணும், அதுக்கான வேலையை மட்டும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாளை திருச்சி கிழக்கு போகிறாரு. அதான் அவருக்கான ஒரு இதுதான். திருச்சி கிழக்கில் அது இதுதான். யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கலாம் தெரியாது, சொல்ல முடியாது. இவங்க 2 பேரும் பிரித்து ஏடிஎம்கே வேட்பாளர் கூட வாழ வச்சுருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஏங்க வட மாவட்டங்களில் நீங்கள் போவே இல்லையாங்க? கடலூருன்றீங்க, கேன்சல் கடலூர் போடுறாங்க சார். நான் நாளா நிற்கின்னு நினைக்கிறேன். அதாங்க போட்டு கேன்சல் பண்ணாங்கிறாருங்க. இல்லை இப்போ ஓகே ஆயிடுச்சு, போகிறது கன்ஃபார்ம். ஏங்க அது ஓகே ஆச்சுங்க, இவர் போகணும் இல்லைங்க. எத்தனை ஓகே கேன்சல் பண்ணார்? தருமபுரி, கடலூர், விக்கிரவாண்டி, விழுப்புரம், இந்த சைடு எல்லாம் போகணுமா? நாங்கள் வேலூர், இது வாணியம்பாடி, அங்கெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. 3 நாளுக்குள்ளே போயிடலாமா? 3 நாளுக்குள்ளே போயிடலாமா? ஏங்க போட்டுங்க, விடுங்க. 24ஆம் தேதி 25ஆம் தேதி அப்படி இப்படி போட்டோம். அதனால் இவர் இந்த வேலையை தான் பண்ணுறாரு. கருத்து கேட்குறது எல்லாம் அவர் தொகுதிக்கு மட்டும் அந்த இதெல்லாம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, புரிஞ்சுக்கணும். கோவத்தில் இருக்காரு நீங்களா? அதெல்லாம் எப்படி இருக்குது? சாந்தமாயிடுச்சா? எங்கே கோவத்தில் தான் இருக்கிறாரு, கடும் கோவத்தில் இருக்கிறாரு. ஜான் அதனால தான் எந்த தொகுதியும் ஜானு, புஷி, யாதவ் மேலே கடும் கோபத்தில். நான் சொன்னேன்ல, ஆமாம் 3 துரோகிகள்னு. அவங்கள புரிஞ்சு கோபமாக இருக்காரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது சொல்லி, ஏங்க மெசேஜே வந்துச்சிங்க கடைசி நேரத்தில் தான், நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க,
ஏன் ஜெயிக்கலன்னு காரணம் வேறு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் ஜெயிக்க மற்ற யாரும் மெசேஜ் வந்துச்சேன்னுவாங்க. அவர் அண்ணே அம்மனே சொல்லியிருக்காங்கண்ணே அவர் எதாவது விட்டுருவார். அதை வந்து நான் பார்த்த அந்த ஸ்ட்ராட்டஜியில் திமுகவுடைய சதி நடந்தது, அது நடந்தது, அவர் தனியாக விட்டுருவார். இவர் எல்லாத்தையும் கேட்டுனாருன்னா மறுபடியும் அப்படியே உருண்டு போக வேண்டியதான். அவன் தலையெழுத்து. ஒரு மாற்றம் வரனா கூட அந்த அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த அளவுக்கு ஒரு நாலேஜும் இல்லை, எதுவுமே இல்லை. தாவேகால பூத் கமிட்டி மெம்பர்ஸே இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பனையூரில் பூத் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்களே, எவ்வளோ பேர்? எவ்வளோ பேருன்னு தெரில, தாவேகா போட்டிருக்காங்க. ஏங்க 60,000 80,000 பேர் இருக்கிறாங்கன்னாங்க. அப்போ என்ன மீட்டிங் போட்டாங்க? அவர் மீட்டிங்கும் போட்டு ஆலோசனை பூத் கமிட்டி மெம்பர்ஸோட யார் பண்ணுறா? விஜய் அவர்கள். ஏங்க பெரம்பூரில் இருக்கிறான்றீங்க, அங்கே இருக்காருன்றீங்க. அவர் போயிட்டு வந்துட்டு சார் எனக்கு வந்த தகவல் தான் சொல்கிறேன். ரமேஷ் சுரேஷ் கதையா? எவ்வளோ பேர் வந்தாங்களாங்க? அது அந்த தகவல் இல்லை சார். ஏங்க ஒரு தொகுதிக்கே 300-400 பேர் இருக்கிறாங்க. 234 தொகுதி. என்ன ஆலோசனை பண்ணுவார் இவர்? என்ன ஆலோசனை கொடுக்க போகிறாரு? அதுவும் நாளைக்கு பரீட்சை எழுதுறவனு இன்னைக்கு கூட்டு வந்து பண்ணுற மாதிரி. ஆரம்பத்திலே சொல்லி வேட்பாளர் கூட மாவட்ட செயலர் ஆலோசனை என்னாச்சு? அங்கே தான் தேர்தல் அறிக்கை வந்து அறிவித்தாங்க. ஏங்க உண்மையிலே நீ யாரை ஆப்ரேட் பண்ணணும்? மாவட்ட செயலாளர் அந்த ஒன்றியம் அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுற, தேர்தல் வேலை எப்படி போயிட்டு இருக்கு, தேர்தல் எப்படி போகுது, வேட்பாளர் கூட எப்படி இருக்கீங்க, இன்னொன்று 234 வேட்பாளர் இருக்காங்களா, அவங்கள ஒரு ஆலோசனை பண்ணுமா வேணாவா? அட்லீஸ்ட்டு இந்த ஜூம் காலில் எதாவது இணைஞ்சு பேசலாம். ஆமாம் பேசலாம். அவன் வாட்டலாம் அவன் பார்த்தான், ஐயோ எதாவது வேலைக்கு ஆகுது, நம்ம கொஞ்சமாக இறங்கி வேலை செஞ்சால் ஏதாவது ஓட்டாவது வாங்கலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ நடக்குது, வேலையே செய்கிறதில்ல, எனக்கு என்னென்னு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஓட்டு இருக்குது. மயிலாப்பூரில் அந்த வெங்கட்ராமன் மாநில பொருளாளர், அவர் எனக்கு என்னென்னு அவர் நினச்சி நான் விஜய் குலத்தினால மக்கள் எல்லாம் அவர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டாருன்னு தெரில. எனக்கு என்னென்னு பிரச்சாரம் பண்ணு அப்படி பண்ணுகிறார். அவருக்கு பார்த்தா 40,000 ஓட்டு உழுதான் அவருக்கு. போலீஸ் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. இப்போ டிஎம்கே அரண்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வட்ட செயலாளர் அவனுக்கு அதிருப்தியில் இருந்தாங்கன்னா எல்லாரையும் தவடை கட்டி பிடிச்சி அப்பா பண்ணுங்கப்பா, அப்புறம் விட்டமின் சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல்லாம் பார்த்து எதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு. இது மாதிரி பல இடங்களில் சபரிசன்னு நேரில் போகிறார். அப்போ இவங்களுக்கு அந்த தோல்வி பயம் தெரியுதா இல்லையா? எங்கெங்கே ஸ்டாக் இருக்குதோ அங்கெல்லாம் போகிறார். போய் எதாவது பண்ணணுமா, எதாவது பண்ணணுமா, CDEFGHIJKLMN என்ன வேணும் போயிட்டே இருக்கு. ஆமாம், இசட் வரைக்கும் போவோம். ஏதாவது பண்ணுங்க ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏதாவது பண்ணணும் ஜெயிக்கணும், ஜனங்க தான் ஓட்டு போடணும். அந்த பொறுப்பு வந்து சபரிசன் அவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்களா? அவராக எடுத்துருப்பாரு. ஒப்படைக்கிறாங்க வேறையா? அதனால் அங்கே எப்படிங்க விடுவாங்க யாரை எடுத்துக்கிறது தான். அதனால் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இவர் பிரச்சாரம் அவர் பிரச்சாரம், இதுக்கு நடுவில் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் அதுன்னு உருட்டுறது, இந்த கதெல்லாம் நடக்குது. சார் இந்த மயிலாப்பூர் தொகுதியை பற்றி சொன்னீங்க. வெங்கட்ராமன் வந்து 40,000 ஓட்டு வாங்குறாரு, திமுக வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. மற்ற தொகுதியிலும் அப்படியே 1-2 அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டுங்களா? நீங்கள் ஏற்கனவே டி நகர் மற்றதெல்லாம் பேசியிருக்கோம். ஆர்கே நகர் நம்ம பேசலன்னு நினைக்கிறேன். ஆமாம் பேசலை. ஆர்கே நகர் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே அது அதிமுகவுடைய கோட்டை தான். ஒரு காலத்தில் தொகுதி ஆரம்பிக்க போனது ஐஸ்வரி வேலன் தான் ஜெயிச்சார். அங்கே பழைய காமெடி நடிகர், துணை அமைச்சராக இருந்தார் அவர். அந்த மாதிரி அந்த தொகுதி வந்து ஒரு தொடர்ந்து இதாவது நடுவில் டிஎம்கே கொஞ்சம் மாறிச்சு. ஆனால் ஜெயலலிதா நின்ற தொகுதி, வெற்றிவேல் நின்ற தொகுதி, அதிமுகவுக்கு இப்போ சேகர்பாபு அங்கே அதிமுக வேட்பாளர் தான் நின்னார். இன்னொரு தடவை திமுகவில் வந்துட்டு நான் நின்னோன்னே தோக்கடிச்சுப்பட்டார். என்னன்னு பார்த்தா எல்லாரும் அதிமுக நினச்சிட்டு ரெட்டையிலைக்கு போட்டதெல்லாம் உண்டு. இப்போ அவர் அங்கே நிற்கலான்னு ட்ரை பண்ணி வேணான்னு அந்த இதை விட்டுட்டார். என்ன காரணம்னா ராஜேஷ் ஆர்எஸ் ராஜேஷ் அவர் வந்து அங்கே வெயிட் கேண்டிடேட்டாக அதிமுகவில் இருக்கார். இப்போ ஆர்கே நகரில் போன அலையில் எப்படி ராயபுரம் இதெல்லாம் போச்சோ அதே மாதிரி ஆர்கே நகரும் திமுக வசம் போச்சு. எபினேசர்னு ஒருத்தர் ஆனார். அவர் அப்போ தான் வரார் எம்எல்ஏவா. ஆனால் எம்எல்ஏனா இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒரு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தொகுதி மக்கள் பிரச்சனைனா தொகுதி மக்கள்கிட்ட பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவர் எபினேசரும் பார்த்தீங்கன்னா சென்னையில் 2 எம்எல்ஏ தான் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனாங்க. என்னென்னா தொகுதி மக்கள்கிட்ட சண்டை போட்டாங்க, விட்டா ஃபைட்டே பண்ணியிருப்பாங்க போல. இவர் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு போயிட்டார் எபினேசர். மழை பெஞ்சதில் 2023 பெரிய மழை சென்னையிலலாம் பெரிய பாதிப்பு வந்தது. அப்போ சண்டை போட்டதில் 2 பேரில் ஒன்று அசன் மௌலானா, இன்னொன்று இவர் எபினேசர். அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணி சண்டைலாம் போட்டு இதாச்சு, பேரை கெடுத்துக்கிட்டாரு. இன்னொன்று லூஸு கீஸுன்னெலாம் ஒரு தடவை திட்டுறாரு பொதுமக்களை. யார் ஓட்டு போட்டவங்கள லூஸு.
மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ திட்டினார்ல ஆமாம் கதிரவன், ஆமாம் அந்த மாதிரி லூசு கிசுன்னு திட்டி அது ஒரு ஃபேமஸ் ஆனார். அதனால் இவர் வந்து அந்த ஒரு இதற்கான தகுதியான ஆள் இல்லைன்னு ஜனங்களுக்கே வெறுத்து போயிட்டாங்க. சரி இந்த தடவை வேறு யாரையாவது மாற்றி போட்டு ஆர்கே நகரை தக்க வைக்க பார்க்கணும் திமுகன்னு பார்த்தா அதே எபினேஸ்வரை தூக்கி போடுறாங்க. அப்போது எபினேஸ்வர் மேலே அவ்வளோ ஒரு கடுப்பு இருக்குது. எதிர்த்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தா ஒன்று தாவேகால இவர் மரிய வில்சன். என்னதான் பெரும் பணக்காரராக இருந்தாலும் ஒர்க்கு நடத்துறதுக்கு அங்கே ஆளுகள் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமே. இன்னொன்று மரிய வில்சன் தேர்ந்தெடுத்தோடனே அவரை பற்றியும் அந்த பெண்களை அடித்ததுன்னு வீடியோலாம் வந்துச்சு. பெரிய அளவில் அவரால் சோபிக்கவும் முடியல. அங்கே மக்களாக தொகுதி மக்களோட இருக்குதுன்னா எப்படி ஜெயக்குமாரோ அதே மாதிரி ராஜேஷ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கார். சேகர் பாபு கூட முறைச்சார்ல, ஏய் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு. அவர் தான் அவர் 6 அடி மேலே இருப்பார், 6 அடி. இப்போ அவர் வந்து அங்கே பெரிய அளவில் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த இந்த 5 வருஷமாகவே மக்களோட போராட்டங்களை கலந்துக்கிறது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது, வெள்ள டைம்லலாம் இறங்கி பண்ணுறது. எடப்பாடி வச்சு சென்னையில் அவர் தான் பொதுக்கூட்டம் போட்டார்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி பெரிய அளவில் அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. இல்லந்தோறும் எல்லோரும் தெரிந்தவர்ன்ற மாதிரி ராஜேஷ் இருக்கார். அதனால் இந்த எலெக்ஷன் வந்து மரிய வில்சன் உதவினால் ஏன்னா அவங்க தானே பிரிக்கிறதுலாம். மீண்டும் ஆர்கே நகரை அதிமுக தன்வசமாக, ஆமாம், ராஜேஷ் அதனுடைய எம்எல்ஏவாக முதல் முறையாக அவர் வருவார் அப்படின்னு. ஏன்னா மதுசூதனம் கூட இருந்தவர், அந்த ஒரு நல்ல பேரும் அவருக்கு இருக்குது. பல போராட்டங்களில் மக்கள் போராட்டங்கள்லாம் கலந்துட்டு இருந்திருக்காரு. அதனால் அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது. எப்படி ஜெயக்குமாருக்கு இருக்குதோ அதே அளவுக்கு அவருக்கு இருக்குது. அதனால் அங்கே 3 தொகுதியுமே இவங்க கையை விட்டு போயிடும். திருவொற்றியூர், ஆர்கே நகர், ராயபுரம் 3மே போயிடும். திருவொற்றியூர் ராயபுரம் பேசிட்டோம், ஆர்கே நகர் மாறி. அதனால் ராஜேஷ் ஜெயிப்பதற்கான பெரும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் அந்த பகுதியிலேருந்து நமக்கு வர்ற தகவல். இந்த நிலையில் தான் சார் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வராங்க. அது பத்தாதுன்ட்டு இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து நைட்டு மக்கள் கூட பேசுகிறாரு, இந்த டீலிமிட்டேஷன் கேன்சல் ஆனதை ஒட்டி. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் தேர்தலில்? டீலிமிட்டேஷன் ஒரு மேட்டராகவே இல்லை. இந்த பிரச்சனை வந்து கேன்சல் ஆச்சு, அதை ஒரு பெருமையாக பேசிக்கலாம். அதை வந்து ஜனங்க வந்து ஒரு பெரிய இது மாதிரி பார்க்கலாம். அவங்களுக்கு புரியவே இல்லை. ஏதோ குறைக்க பார்த்தாங்க, தலைவர் குரல் கொடுத்தாரு, பயந்து போய் ஓடிவிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து திமுக ஓட்டு போடாதீங்க, முக்கியமாக பெண்கள்லாம் அப்படின்ட்டு சொல்லி அது வந்து 33% அது இன்னும் பெருசாகணும். அதுவும் பெருசாக இதாகாது. அவங்களும் கேட்டால் என்னமோ பெண்களுக்காம்பா பார்லிமெண்ட்டில் அது பண்ணிட்டாங்களாம், அது அப்படின்ற மாதிரி தான். இது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. இவங்க அடிச்சிட்டோம் ஓட விட்டோன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் தென்னிந்தியாவின் என்ன சொல்கிறது, தென்னிந்தியாவின் ஆம்ஸ்ட்ராங்கா வேற என்ன சொல்ல, அலெக்சாண்டரு இல்லை, அதை விட வேறு ஏதாவது பெருசா, போரஸ் என்னவங்களா, அவங்க தான் அலெக்சாண்டரு. தென்னிந்தியாவின் போரஸ் மன்னன் மாதிரி எதிர்த்து நின்று தடுத்து இது பண்ணிட்டார். அதனால் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்க வேண்டியதான். கமல்ஹாசன் விட்டா சொல்லுவாப்புல, நேத்தி நல்லா சொன்னார், ஜார் படை எதிர்த்த அந்த லெனின் புரட்சி படை மாதிரி கியூபாவில் புரட்சியை கொண்டு வந்த ஃபெடல் காஸ்ட்ரோ சேகுவாரா மாதிரி இவர் இருக்கிறார் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாப்புல. நேற்று பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் சார். உதயநிதி அவர்களையும் சேகர் பாபு அவர்களையும் ஆதரித்து பேசியிருக்காரு. அதில் சேகர் பாபு அவர்கள் ஆதரித்து பேசும்போது ராஜராஜ சோழனுக்கு அடுத்து குடமுழுக்கு அதிகமாக பண்ணது வந்து சேகர் பாபு தான் சொல்லியிருக்காரு. அது முழுக்கு அதிகமாக ராஜராஜ சோழனுக்கு அடுத்து சேகர் பாபு தான் பண்ணியிருக்காரு கோயில்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் கொஞ்சம் விளக்கம் சொல்லலாமா? சொல்லுங்கள். கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணுறது பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்குற பணத்தில் கோயில்களே பண்ணோம். அறநிலைத்துறை அதிகமாக வசூலாகிற அந்த கோயில்களை அறநிலைத்துறை கையில் எடுத்துக்கும். அப்போ அந்த பணத்தை வாங்கி அது வரவு செலவு பார்த்து அங்கே அறங்காவலர்கள் இருப்பாங்க, அவர்களோட ஒப்புதலோட மற்ற விஷயங்கள் பண்ணி அப்புறம் அந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகன்றோல்ல இதை வந்து பண்ணுவாங்க. குடமுழுக்கு கும்பாபிஷேகம் கூட ஏதோ வித்தியாசம் இருக்குன்றாங்க, வாசகர்கள் யாராவது சொல்லுவாங்க. அப்போது இந்த குடமுழுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் அரசுக்கே கூட ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் அங்கே பொறுப்பாகிறீங்க, அதை பண்ணுறீங்க. இப்போ இவங்க பஸ் ஸ்டாண்டு கட்டி சாதனைன்னு சொல்லுங்கிறான்ல, அங்கங்கே பஸ்ஸு உக்காரத்துக்கு இது போட்டு சாதனைன்னு போட்டு இவனே பேனர்லாம் போட்டுக்குவாங்க. இது இந்த திராவிட கட்சிகள் வந்த அப்புறம் தான் இந்த இது இலவெல்லாம் வந்தது. இது என்ன சாதனை? கக்கூஸ் கட்டினதில் கூட சாதனை போட்டிருப்பான். இது இவருடைய நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டு ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க? அங்கே அவர் படத்தை வேறு போடுவான். ஆனால் தலைவரை கொஞ்சம் கீழே இறக்கி போடு, ஆண்கள் இடத்துல கொஞ்சம் படத்தை போட்ட வச்சுக்க,
அவன் பாத்ரூம் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு. அப்போ இதில் மாதிரி தான் பக்தர்கள் கொடுக்குற காணிக்கை, அதனால் கோயில்களுக்கு வர வருமானம், அந்த வருமானத்தை பராமரிக்கிற அறநிலைத்துறை அந்த கோயில்கள் பராமரிக்கிற காரணத்தினால் குடமுழுக்கு பண்ணுகிறது. இதை ஆயிரக்கணக்கில் 5000 கணக்கில் எல்லா ஆட்சியுமே அவர்கள் ஆட்சி காலத்தில் அந்த அறநிலைத்துறை அந்த வேலையை செய்யும். அது மட்டும் இல்லை, இவங்க ஆட்சியில் மட்டும் அப்போ இவ்வளோ நாளாக சிதிலமடைஞ்சு போய் கிடந்ததா கோயில்கள்? 5 ஆண்டுகளாக, அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக எந்த வித இதுவும் இல்லாமல் சிதிலமடைந்து போயிருந்த கோயில்களை புனரமைத்து குடமுழுக்கு பண்ணிய ஒரே சாதனையாளர் அப்படின்னு. அப்போ கூட நீங்கள் சாதனைன்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா அது ஒர்க்கு. ஆமாம், பண்ணி தான் ஆகணும். இப்போ வீட்டில் இன்று பெரிய அளவில் சாம்பார் சாதம் செய்து சாதனை படைத்த அப்படின்னு மனைவியை, வேலைக்கு சென்று இந்த மாத சம்பளத்தை முழுதுமாக டாஸ்மாக்கு கொடுக்காமல் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்த கணவர் அப்படின்னு பெருமை பேசுகிறீங்களா? அதிக அளவில் சம்பளத்தை வீட்டுக்கு கொடுத்த ஒரே தலைவர் இவர் தான். அப்போ அவர் பாதி டாஸ்மாக் கொடுத்துட்டாருங்க. அப்படியா? நான் மிஸ்டர் கமல்ஹாசன் இந்த மாதிரியா இறங்கிடுவீங்க? உங்களுடைய மரியாதை எங்கே இருந்தது? நீங்கள் யார்? கலை உலகில் அவ்வளோ பெரிய ஆள். இன்றைக்கி வந்துட்டு சாதாரண ஒரு விஷயத்த ராஜராஜ சோழன் அது இதுன்னு இருந்தீங்கன்னா, நிலைய வித்வான்னா இந்த மாதிரியா? ஒரு காலத்தில் நிலைய வித்வான்னா இவரை சொன்னால் கூட ரொம்ப அப்படியே பார்த்து தான் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி இறங்குவீங்க? பதவி, ஒரு ராஜ்யசபா பதவிக்கா? இவ்வளோ கேவலமாவா? சரி, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா கூட ஒரு 5 பேர் எதுக்கு ஒரு 5 எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல? அது தேவையில்லையா? உதயசூரியனில் நிற்க வச்சிடலாம்ல? நீ டார்ச் வச்சுனா பெருசாக எங்கேயா நான் தனியாக புத்தகத்தில் எடுத்து வச்சுருக்க போகிறாங்களா? அந்த ஓட்டு வீணாக தானே போகுது. அவங்க ஒரு 5 பேராவது எம்எல்ஏ கேண்டிடேட்டை நின்று ஒரு 2-3 பேராக ஜெயிச்சிருப்பாங்கல்ல? கூட வந்தவங்க தான் நல்லது பண்ணிடலாம்ல? விவேக் மாதிரி பண்ணிட்டீங்களே. இவங்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்கேனா? இல்லை, அதான் உங்களுக்கும். அப்போ இது மாதிரி என்ன இது நியாயம்? அங்கே என்னென்னா அந்த அம்மா உட்காந்துன்னு என்னையா பண்ணிட்டான் எங்கள் ஆள்? என்ன தப்பு? கொஞ்சம் போதை யூஸ் பண்ணிட்டான். பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம், போகிறான் வீட்டுக்குள்ளே போகிறான், வெட்டுறான், ஏதோ பாலியல் பலாத்காரம். இதை போய் ஒரு பெரிய மேட்டர்னு சொல்கிறேன். இந்த 2 மேட்டரை தவிர வேற ஏதாவது எங்கள் அண்ணன்ல சொல்லு பார்ப்போம். ஊடகம் தான் திருச்சி கருத்தை தவறாக பரப்புனாங்க. நான் சொன்னதை நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? நள்ளிரவில் தனியாக பெண்கள் நடமாட வேண்டும் என்பது காந்தியார்களின் இது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த ஆட்சியின் மீது, எங்கள் அண்ணன் ஆட்சியின் மீது திடீர்னு அண்ணன் ஆயிட்டார், குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். என்ன குற்றச்சாட்டை வைக்க முடியும்? போதை பழக்கம் பரவலாக இருக்கிறது, பாலியல் கொடுமைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது 2ஐ தாண்டி வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இதானே சொன்னாங்க. ஆமாம், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? என்னயா வஞ்ச புகழ்ச்சி நம்ம பேச வேண்டிய என்ன? கஞ்சா வித்தா வாங்கி அடிக்கிறான். ஸ்கூலுக்கு போகிற பையன் பக்கத்துலேயே கஞ்சா சாக்லேட் தான் வாங்கி அடிக்கிறான். டாஸ்மாக் எனி டைம் திறந்து வச்சிங்கன்னா வாங்கி அடிக்கிறான். FL2 பார் திறந்தா வாங்கி அடிக்கிறான். அதுதான் போதை பழக்கம் இருக்குது. இது இருக்குது வேறு. அது ஆட்சியாக பெறுவோம். அவனுன்னா சும்மா வர முடியும்? ஏதாவது வீடு போடுவான், அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னா வெட்டுவான். 2 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணுவான். பண்ண வீட்டுக்குள்ளே போய் 70 வயசு பெரியவரை கொண்டுட்டு 60 வயசு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுவான். வேறு என்னையா பண்ணிட்டான்? அப்படி என்ன பண்ணிட்டான்? நான் கூட போட்டேன், எதிர்கட்சி தம்பிக்கு நம்ம தம்பிக்கு சண்டை, லைட்டாக கீர்னாப்பில் குடல் நியாயப்படி அந்த குடல் எல்லாம் வாத்துக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஷோ. அந்த மாதிரி தானே பண்ணுறீங்க. இப்போ நான் கேட்குறேன், திருப்பரங்குன்ற விஷயமும் சொல்லியிருந்தேன். நான் அந்நியார் இந்த மணல் கடத்தல், இந்த கனிம வள கடத்தல் என்னையா பண்ணிட்டான்? எங்கள் ஆள் ஆறு அடைச்சிக்குதுன்னு மணலை வாரி கொஞ்சம் இது பண்ணான். மழை காற்றுக்கு தடுக்குது, மழை சரியாக வரலன்னு கொஞ்சம் வெட்டி கேரளாவுக்கு தானே அமிச்சான். கேரளா இந்தியாவில் தானே ஆகுது. இதை போய் குற்றன்றீங்க. என்னையா பண்ணிட்டான் கட்சிக்காரன் அப்படின்னு? வேற என்ன? திருப்பரங்குன்றம் இந்த இது ஊழல் முறைகேடு ஈடி என்னையா பண்ணிட்டான்? ஆட்சி நிர்வாகம் தான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. என்ன இப்போ அதுக்கு வேற என்ன? வேறு ஏதாவது சொல்லு பார்ப்போம். வேற என்ன? இப்படியே அடிக்கினே போனால் இதுக்கெல்லாம் இதே மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்களா? இது உண்மையிலேயே வச்சு செய்கிறதுங்க இது ஒன்று. அப்புறம் முருகன் அருளால் தீபகற்பம், அந்த இது திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றப்படும். திருப்பரங்குன்றத்தில் தீபம் தானே பிரச்சனை. என்ன பிரச்சனை? மத பிரச்சனைலாம் கிடையாது. ஏம்மா இங்கே ஏற்றுறீங்க, ஹைட்டு கம்மியாகுது, அங்கே தான் ஏற்றணும், அங்கே ஏற்றுங்க சொன்னால் கேட்கல, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு ஜட்ஜி பார்க்குறாரு, ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது, இங்கே ஏற்றலாமே, ஏற்றுங்கப்பா. அதுக்கு நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே. தேவைன்னா நீங்கள் உடனே போயிருக்கணும். அப்பீல் போல் 3 நாளாக அப்படி இழுத்துக்கிட்டு கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு
அதுக்கப்புறம் 144 போட்டு, ஏன் 144 போட்டுனா மத மோதல் வந்துடும். ஏப்பா மதம் மோதல்னால 2 மதம் மோதணும். அங்கே ஒரு மதம் தான் நிற்கிது, இன்னொரு மதம் நிற்கல. இருக்காங்க பொறி கிரி வச்சுக்கின்னு தீபம் ஏற்றணுன்னு தாங்கப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நிற்கிறாங்க. மற்றபடி அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்த்துன்னு போய்ட்டா இவங்க வாட்டில் வேலையை பாரு. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு இவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க. உங்கள் விருப்பப்படி முருகனர்களால் தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன திருப்பி திருப்பி கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினுக்கிறீங்க. நாளைக்கு சொல்லுவாங்க 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்த கயவர்களை நாம் வீழ்த்துவோம்னு. ஏக்கா அண்ணி என்ன இது இருக்கீங்க நீங்கள்? அண்ணாமலை அவர்கள் கூட கேட்டிருந்தாங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தானே, இவங்க இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், வேற இன்னும் வக்காலத்து வாங்குனீங்கல்ல, அதோடு இருக்கணும். வக்காலத்து வாங்காதீங்க. கமலுக்கும் சொல்கிறது தான், வாங்குனீங்கல்ல அதை அனுபவிச்சுட்டு போங்க. இங்கே வந்து அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு தமிழக மக்களை கேவலமாலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. கேவலப்படுத்துறது தானே இது. குடமுழுக்குன்னு என்னன்னு தெரியுமா கமல்ஹாசனுக்கு? தெரியும், தெரிஞ்சே பேசுறது. அறநிலையத்துறை ஒர்க்கு தெரியும்ல. அறநிலையத்துறை ஒரு காலேஜ் கட்டுதுன்னா சேகர் பாபு கை காசு கொண்டு போடுறாரு. சேகர் பாபுன்றீங்க, அவர் மினிஸ்டராக இருந்தால் அதான் வேலை செய்யணும். அதை வந்து நீங்கள் எப்படி ராஜராஜ சோழனோட போய் ஒப்பிடுவீங்க? என்னம்மா கூறாயான்னு போட்டு ஸ்டாப்பில் இவர். இதான் நிலமை. இவர்கள் இன்னும் தேர்தல் இன்னும் 4 நாள் இருக்குது. என்னென்ன கூத்து இன்னும் 2 நாள் கூத்து வரப்போதோ தெரியல. சரி சார், கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரை செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி வந்து கேள்விக்குறின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அங்கே போயிட்டு காட்டமாக வந்து நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுக்கிறாங்க அவருக்கு. ஆமாம், அதான் அவர் சொல்லியிருந்தாரு. அம்மா ஆட்சி இருந்தப்போ தலைமைச் செயலகம் வந்து அவங்க மனைவி மகன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க பதவியை பறிச்சிட்டாங்க அப்படின்ட்டு காட்டமாக பதில் சொல்லியிருக்காரு. அதாவதுங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, செங்கோட்டையன் அவருக்கு ஒரே பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி தான். ஓபிஎஸ்க்கு ஒரே பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி தான். சசிகலாவுக்கு ஒரே பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி தான். இவங்க எல்லாருமே இந்த ஒரே கோபத்தோடு தான் இந்த தேர்தலை அணுகிறாங்க. சசிகலா சொன்னது அதிமுக ஜெயிக்கணும், அம்மா ஆட்சி வரணும், யார் முதல்வர்னு எனக்கு மேட்டர் இல்லை, திமுக வீழ்த்தப்படணும். ஆனால் இன்றைக்கி அவங்க எப்படி கோபத்தோடு அணுகிறாங்க? அதிமுகவுக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்துறாங்க. ஆமாம், அப்போ அது லாபம் திமுகவுக்கு போகும், ஓபிஎஸ் திட்டுறாங்க. ஆனால் என்ன நடக்குது? ஓபிஎஸ் அதே வேலை தான் இவங்க பண்ணுறாங்க. செங்கோட்டையன் என்ன பிரச்சனை? இதே பிரச்சனை. அப்போ அவர் வெளியில் வந்து கட்சியில் தலைவர், அவருக்கு தெரியணும் இந்த விஷயத்தை வெளியில் பேசக்கூடாதுன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? வேணும்னே வெளியில் வந்து பேசி சவால் விடுறாரு. அப்போ நடவடிக்கை வரும்னு தெரியும், அப்போ நீக்குன்ற மாதிரி போகிறாரு. இவர் இன்றைக்கி அப்படியே கோபம் வந்து நான் தான் முதலமைச்சராக வேண்டியது இவர் ஆகிட்டார்ன்ற மாதிரி திமுகவுடைய அதே பாணியில் கையில் எடுக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தாவேக்கா திமுக தான் போட்டி, நீங்கள் திமுக தான் விமர்சனம் பண்ணி பேசணும். உங்களை தாவேக்கால என்ன மரியாதை கொடுத்து வச்சுக்கிறாங்க? அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தை கூட நீங்கள் கூட்டல. அந்த லட்சம் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது இவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு இருக்கிற செங்கோட்டையன் ஏன் எடப்பாடி பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க? அதனால தான் இன்றைக்கி அவர் இறங்கிட்டு இந்த லைட்டாக தொட்டிருக்காரு. அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏங்க ஜெயலலிதா 2011 அவங்களை வெளியே அமிச்சாங்க, 2016 கூட உங்களை அமைச்சர் ஆக்கலையே, இவர் தானே ஆக்குனார். ஆமாம், அதை தானே அவர் சொல்கிறாரு. தப்பாக தானே பண்ணிட்டேன் அப்படின்னு. தப்பை பண்ணல, இப்போ வெளியே தூட்டாருன்னா அவ்வளோ அசிங்கமாகிடும். அதனால் இதுதான் இன்றைக்கி நிலைமை. மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி சார்.